நம்ம ஓரளவுக்கு 7 lessons அல்லது 8 lessons வரைக்கும் நம்ம இதில் பார்த்துடலாம். தேர்ட் லெசன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இறையாண்மையின் தந்தை இப்பதான் பார்த்தோம். இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யாரு? போடின், ஜூன் போடின் பார்த்தோம் இல்லையா? ஜூன் போடின் ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டின் அவர்கள். அடுத்து, மக்கள் ஆட்சியில இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது, இறையாண்மையோட உறைவிடமா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் தான். அடுத்து, இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு. நிறைய நாடுகளில் இரட்டை குடியுரிமை காணப்படுது. அதுல இங்க கொடுத்துருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து அமெரிக்கா. அமெரிக்கால தான் இரட்டை 2 சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒற்றை குடியுரிமை தான். அடுத்து, இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர். ஸோ இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ அவர்கள். ரூசோ அவர்கள் சொன்ன கருத்து தான் இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டது. அடுத்து, சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் யாரு? சுதந்திரம்ங்கிற ஒரு புக்கை எழுதினவர் வந்து ஜே.எஸ். மில் அவர்கள். ஜே.எஸ். மில் எழுதின நூல் தான் வந்து சுதந்திரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புக் அண்ட் ஆத்தர் கேட்பாங்க. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னென்ன? சட்டத்தின் ஆட்சிக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரம் இருக்கு, குடிமக்களின் சுதந்திரம் இருக்கு, நீதித்துறைக்கான சுதந்திரமும் இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து அதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. அடுத்து, மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மூலதனம்ங்கிற நூலை எழுதியவர் வந்து மார்க்ஸ் எழுதின நூல் தான் மூலதனம். சுதந்திரம்ங்கிற நூல் எழுதினவர் மில்லு, ஜே.எஸ். மில்லு. மூலதனம் வந்து மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புக் அண்ட் ஆத்தர் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதுல வந்து இந்த 9 கொஸ்டினோட இந்த தேர்ட் லெசன் வந்து முடிஞ்சு.